Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு வேல்யூ உடைய ஹைப்பர்போலிக் சைன், ஹைப்பர்போலிக் கொசைன், ஹைப்பர்போலிக் டான்ஜென்ட் நம்ம ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத நம்ம வெப்சைட் நேம் www.tutorjust.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் வீடியோஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் அந்த ப்ரோகிராம் உடைய அவுட்புட் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோகிராம்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூன்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் 0.5ங்கிற ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த 0.5 வேல்யூடைய ஹைப்பர்போலிக் சைன் நமக்கு கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலிக் கொசைன் கிடச்சிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்பர்போலிக் டான்ஜென்ட் கிடச்சிரும். இதை பற்றி நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் போடுறோம். இதை நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், நான் ஒரு நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை சி ஃபைலாக ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் stdio.h, அதாவது சி ஃபைல் அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .hங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா conao.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக மூணாவது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா math.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த ஹெடர் ஃபைலில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் அந்த இடத்துல நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான். அதனால் பண்ணுறது அதில் மெயின் ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம்லாம் டிக்ளேர், அதாவது யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணணும். என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறேன். நம்ம கொடுக்க போகிற வேல்யூவை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் n அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா CLR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் சொல்லி இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த வேல்யூன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம இன்புட் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டைப், அதனால் %f-ங்கிற ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கொடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிற வேரியபிளுக்கு போகணும். அதனால் பண்ணுறேன் அட்ரஸ் ஆஃப் n சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டேட்டை வந்து printf ஃபங்க்ஷனில் நான் இந்த பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன் printf /n போட்டுக்கிறேன். அதாவது /n பார்த்தீங்கன்னா நம்ம நியூ லைனில் வந்து ரிசல்ட் வரதுக்காக /n சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெசேஜோட ரிசல்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். ஹைப்பர்போலிக் சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போ ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டில் வரும். அதனால் %f-ங்கிற ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த ஹைப்பர்போலிக் சைனை ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா sin h அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட், நம்ம எந்த வேல்யூவோடைய ஹைப்பர்போலிக் சைன் ஃபைண்ட் பண்ணுறோமோ ஜஸ்ட் அந்த வேல்யூ இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணோம். நான் என்ன பண்ண போகிறேன், அந்த வேல்யூவை n அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்னன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைப்பர்போலிக் சைன் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஹைப்பர்போலிக் கொசைன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலிக் டான்ஜென்ட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதே ஃபங்க்ஷனை இதே ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த மெசேஜை மட்டும் நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். அதாவது ஹைப்பர்போலிக் சைன் நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கான மேக்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா COSH, அதாவது cos h அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். நான் cos hன்னு போட்டு அதே n வேல்யூ இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஃபைண்ட் பண்ணுறது டேன்ஜென்ட் வேல்யூ. அதனால் பண்ணுறேன் ஹைப்பர்போலிக் டேன்ஜென்ட் சொல்லி என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேன்ஜென்ட், அதாவது ஹைப்பர்போலிக் டேன்ஜென்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு tan h அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே n வேரியபிள் அதாவது இருக்கிற வேல்யூ என்ன பண்ணுறேன், இடத்துல பாஸ் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர்போலிக் டேன்ஜென்ட் கிடச்சிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா get அதாவது நம்மளுடைய ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், get character அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கம்பைல் பண்ணுறேன், நமக்கு எரர்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த வேல்யூ நமக்கு மெசேஜ் கேட்குது. நான் பண்ணுறேன் 0.5 அப்படிங்கிற ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்து நம்ம ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். அதாவது இன்புட் அவுட்புட் மெமரி நான் கிளியர் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் FFLUSH STDI, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்னு சொல்லி என்ன பண்ணுறேன், அந்த இன்புட் மெமரி நான் கிளியர் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ கம்பைல் பண்ணுறேன். நம்மளுடைய பார்த்தீங்கன்னா 0.5 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். நம்ம ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு 0.5 உடைய ஹைப்பர்போலிக் சைன் அண்ட் ஹைப்பர்போலிக் கொசைன் அண்ட் ஹைப்பர்போலிக் டேன்ஜென்ட் வேல்யூ கிடைச்சிடும். இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி எந்த ஒரு வேல்யூக்கான ஹைப்பர்போலிக் சைன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் நேம் www.tutorjust.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், PHP, C++, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோஷாப், கோரல்ரா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு
ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.